இனி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்தில் மாசாணி அம்மன் கோயில் இருக்கேன். மிளகாய் அரைத்து பூசுவது இங்கே தனி சிறப்பு. டோக்கன் வாங்கி பூசணும். மிளகா மட்டும் 50 ரூபா வந்துடும். இந்த மாதிரி மிளகா அரைச்சி பூசினோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் 90 நாளுக்குள்ளே நடக்குது அப்படின்றாங்க. சில பேருக்கு ஒரு சில மக்களுக்கு உடனே நடக்குதான். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு தம்பிக்கு லவ் சக்ஸஸ் ஆகணும்னு வந்திருக்கோம். ஒரு அம்மாவுக்கு கணவருடைய டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும்னு வந்திருக்கோம். ஒரு ஐயாவுக்கு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணும்னு வந்திருக்கோம். பல பேருக்கு பல வகையான பிரார்த்தனைகள் இருக்கும். அவங்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் சாமி கிட்ட வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த நார்மல் நாட்களில் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி. இன்னைக்கு என்னன்னா தனி சிறப்பு. அதனால தானா யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த தெய்வம் அழைக்காம இங்க ஆணை மலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருடைய கோரிக்கை சீட்டு தான். இந்த கோரிக்கை சீட்டில் இப்படிதான் எழுதணும். யார் கோரிக்கையோ அவங்களோட கோரிக்கை, அவங்களோட அட்ரஸ், எத்தனை கோரிக்கையோ அத்தனை கோரிக்கை. 10 கோரிக்கை கூட எழுதலாம், 5 கோரிக்கை எழுதலாம், 3 எழுதலாம். அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு குளிர்ச்சி படுத்தணும். மிளகா அரைக்கும் போது எவ்வளோ ஒரு பவர் இருக்கோ அதே போல குளிர்ச்சி படுத்துறது ஒரு வகையான பவர். நிறைய மக்கள் நம்பி வர்றாங்க. ஆனைமலையில் இருக்கக்கூடிய இந்த தெய்வம் மாசாணி அம்மன் அடுத்த மாதிரி இருப்பாங்க. வாங்க போகிறோம்.